பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளை என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகளை அவர் செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கவலைப்படாதீங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை செய்வார். மனம் கசந்து அழுவாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மகிழ்ச்சியா இருங்க. இந்த கால வேளையில வேதனை, துக்கம், இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நீங்க போகாதீங்க. என் ஆண்டவர் இருக்கிறார், பெரிய நன்மை அவர் செய்வார் என்று சொல்லி அவர் மேல உங்க பாரத்தை வச்சிடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்க. கூட 21 நாளாகமம் 22:16 வசனம் சொல்லுது, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீ எழுந்து எந்த காரியம் செய்ய நினைக்கிறியோ அதை செய், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஆமேன். கவலைப்படாதீங்க. நீங்க அது செய்யலாமா, இது செய்யலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா யோசிக்காதீங்க. கர்த்தர் மேல பாரம் வச்சுட்டு நீங்க என்ன வியாபாரமோ இல்ல வேற எதுனா காரியங்களோ இல்ல எதுனா இருக்கட்டும், அவர் மேல அவர் நாமத்தை சொல்லி உங்க காரியத்தை நீங்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, இது ஆகுமா அது ஆகுமா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க ஆண்டவரை வச்சு செய்யுங்க. அற்புதமா ஆண்டவர் நடத்தி கொடுப்பார். இந்த கால வேளையில நான் சொல்லட்டுங்களா, நடக்க முடியாத காரியங்களை இன்றைக்கு இந்த புதிய நாள்ல கர்த்தர் உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறார். நடக்க முடியாத பெரிய பெரிய காரியங்கள், வராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வரப்போகுது. நீங்க கவலைப்படாதீங்க. அவர் மேல வச்சுட்டு நீங்க எந்த காரியம் இருந்தாலும் செய்யுங்க. தேவன் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வார். கவலைப்படாதீங்க. மனிதன் அல்ல, இல்ல வேற சில காரியங்கள் அல்ல, யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா தேவனால எல்லாமே செய்ய முடியும். வேதம் சொல்லுது, அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவர் நினைத்தா சகலமும் நடக்கும். அவரே வச்சுட்டு நீங்க எழுந்துருங்க. முதல்ல நீங்க எழுந்திருச்சு சோம்பேறியா இல்லாம ஒரு காரியத்தை என்ன நீங்க செய்ய நினைக்கிறீங்க அதை போய் செய்யுங்க. அவர் பெரிய அற்புதங்களை செய்வார். கவலைப்படாதீங்க. அவர் பாருங்க, நீ எழுந்திரு, ஃபர்ஸ்ட் நீ எழுந்து நடப்பின்றாரு. நீ நடத்தி காட்டு. நீ நடத்து, என் பேர் மேல நடத்து, நான் நடத்தி காட்டுறேன். நீ என் பேர் மேல எடுத்து அதை செய், நான் உனக்கு செஞ்சு காமிக்கிறேன். பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார் இந்த புதிய நாள்ல. ஏதாவது நீங்க பயந்துக்குன்னு அந்த காரியம் பண்றது வேணாம், இந்த காரியம் பண்றது வேணாம், நோ, எடுத்து பண்ணு. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அந்த காரியத்தை பெருசா செஞ்சு உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நன்மையும் கிருபையும் செய்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். ஆண்டவர் சொல்றார், முதல்ல எழுந்துருங்க, அப்புறம் நடத்துங்க. அவர் செஞ்சு காமிப்பாரு. எல்லாம் அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? உட்காந்துட்டே இருக்காதீங்க. செய்யலாமான்னு யோசிக்காதீங்க. செய்யுங்க. ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அவரை முன்ன வச்சு செய்யற எல்லா காரியங்களும் நன்மையாக மாறும். இயேசுவின் நாமத்துல நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா.